புதிய ஏற்பாட்டில் இங்கிலீஷ்ல யாக்கோபுகளுக்கு ஜேக்கப்னு சொல்றது இல்லை. என்னன்னு சொல்றது? ஜேம்ஸ். James, the brother of Jesus. James, the son of Zebedee. Remember? Peter, James and John. Peduru, Yakobu, Yovan. Peter, Jacob and John. அப்படின்னு வரணும். ஆனா ஜேம்ஸ்னு வருது. யாருக்காவது தெரியுமா புதிய ஏற்பாட்டில் மட்டும் இங்கிலீஷ்ல மட்டும் யாக்கோபுக்கு ஜேக்கப்னு சொல்லாம ஏன் ஜேம்ஸ்னு சொல்றாங்கன்னு? Way back in the year 1611, 1611 ஆண்டு, அந்த நேரத்தில் இங்கிலாந்து முழுக்க கத்தோலிக்கத்திலிருந்து புரட்டஸ்தாந்து மதமா மாறி இருந்துச்சு. ஓகே, England used to be a Catholic country like all other Catholic nations in Europe. ஓகே, ஆனா முத கத்தோலிக்கத்திலிருந்து வெளியே வந்தது யாரு? ஜெர்மன்ல மார்ட்டின் லூதர் 1517 ஞாபகம் இருக்கா? in 1517 in Wittenberg, Deutschland, Germany, Martin Luther came out of the Roman Catholic Church. அப்ப ரோமன் கேத்தலிக் சர்ச் அவங்கள ப்ரொடெஸ்ட் பண்றவங்க, புரட்சிக்காரங்க அப்படின்னு பேர் வச்சாங்க. அதனால தான் ப்ரொட்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னு பேர் வந்தது. அதுக்கு பிறகு ஜுயிங்லின்னு ஒருத்தர் சுவிட்சர்லாண்டில், ஜான் கெல்வின் ஒருத்தர் பிரான்ஸில், ஜான் நாக்ஸுங்கிறவர் ஸ்காட்லாண்டில், இவங்கெல்லாம் கத்தோலிக்க மதத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்து கத்தோலிக்க சபை அப்படியே கிறிஸ்தவ சபையாக மாறிச்சு. இங்கிலாண்டில் உள்ள சர்ச்சுக்கு என்ன பேர்? Anglican Church. What is the meaning of the Anglican Church? The Church of the Anglicans. Who were the Anglicans? England. Saxons, Scotland. So Anglo-Saxons comprise of England and Scotland. Okay? Right. இப்போ இவங்க கேத்தலிக்ல இருந்து ப்ராட்டஸ்டண்டா மாறிட்டாங்க. அது வரைக்கும் ஆங்கிலிக்கன் சர்ச்சும் ஒரு கேத்தலிக் சர்ச் தான். ஆனா 16வது நூற்றாண்டிலேயே அவங்களும் ப்ராட்டஸ்டண்டா மாறிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கெட்ட, ஒரு பயங்கர கேவலமான ஒரு ராஜா வந்தான். அவனுடைய ஆங்கிலோ சாக்சன் பெயர் ஜேம்ஸ். அவனை மக்கள் வெறுத்தாங்க. அதனால மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு அவன் தான் இதுவரை காலமும் லத்தீன்ல இருக்கிற பைபிளை இங்கிலீஷுக்கு ஒரு பைபிளை மொழிபெயர்ப்போன்னு சொல்லி மொழிபெயர்த்தான். புரியுதோ? King James ordered a translation which became the authorized version of the Bible. Okay? அதனால தான் கிங் ஜேம்ஸ் பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் AV-ன்னு இருக்கும், authorized version. அவன் என்ன தெரியுமா சொன்னான்? மொழிபெயர்த்ததெல்லாம் நல்ல ஆளுக, ஹீப்ரூலையும் கிரீக்லையும் இருந்து மொழிபெயர்த்தாங்க. அவன் சொன்னான் அவங்க கிட்ட ரகசியமா, ஏய் பைபிளில் யாருக்காவது என் பேரை நீ கொடுக்கணும், பைபிளில் இருக்கிற யாராவது ஒரு கேரக்டருக்கு என் பேரை கொடுக்கணும்ட்டு, இல்லாட்டி கொன்றுவேன்ட்டு. இப்போ இவங்களுக்கு நல்ல ஒருத்தனுக்கு இந்த ஆள்கிட்ட பேரை கொடுக்க விருப்பம் இல்லை, ஏன்னா இவன் கெட்டவன் தானே. ஆனால் கெட்ட ஒருத்தனுக்கு சொல்லுவோமே, யூதாஸ் காரியோத்துக்கு ஜேம்ஸ்னு வச்சுட்டாங்கன்ட்டு, இவன் அப்பையும் கொல்லத்தான் போகிறான். இவங்களை நல்ல ஒரு ஆளுக்கு கொடுக்கணும். எப்படிடா இதை செய்கிறது அப்படின்னு யோசித்த போது அவங்களில் ஒருத்தர் சொன்னார், ஜேக்கப்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏத்தன், ஏமாத்துக்காரன், கல்லன், கபடு, ஜேக்கப்ட பேரை ஜேம்ஸா மாற்றுவோம் அப்படின்னு. அப்பையும் ஒருத்தர் சொன்னார், கொஞ்சம் இருங்க, அவன் அவ்வளவு இழிச்சவாயன் இல்லை, கண்டுபிடிச்சிட்டானோ ஒரு ஏமாத்துக்காரனுக்கு தான் நம்ம பேரை வச்சிருக்காங்கன்ட்டு அப்பையும் நம்மளை போட்டு தள்ளுவான். அதனால பழைய ஏற்பாட்டில் உள்ள ஜேக்கப் எல்லாம் ஜேக்கப்னே விட்டுருவோம், அதே ஜேக்கப் புதிய ஏற்பாட்டில் வர்றவங்களுக்கு ஜேம்ஸ்னு போட்டுருவோம் அப்படின்ட்டு புதிய ஏற்பாட்டில் உள்ள யாக்கோபுக்களுக்கு ஜேம்ஸ்னு சொல்லி பேர் வச்சாங்க. இப்போ விளங்குதா உங்களுக்கு? Did you understand? Did you understand? So now you know why the New Testament Jacobs are called James, because of that crooked King James of 1611. Okay.